Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical உடைய application 19 degree courses க்கு வந்து first நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போறதாக சொல்லிருக்காங்க மே 20ஆம் தேதிக்கு மேல. So நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வந்து நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி போர்டு எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். So application வந்து நம்மளுக்கு 20ஆம் தேதிக்கு மேல ரிலீஸ் பண்ணிட்டா எப்ப வந்து கவுன்சிலிங் தொடங்குவாங்கன்னு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. அதனால தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். So application வந்து நம்மளுக்கு 20ஆம் தேதிக்கு மேல ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜூன் 2nd வீக் வரைக்கும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண டைம் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 days ஆவது அப்ளை பண்றதுக்கு டைம் கொடுப்பாங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 2வது வாரம் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ல உங்களுடைய 12th மார்க்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ணிருப்பீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கட் ஆஃப் பிளஸ் உங்களுடைய கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யார் ஹை கட் ஆஃபோ அவங்களுடைய கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டியை வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி ஒரு 2 வீக்ஸுக்கு அப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஜூலை மந்த் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்க்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண ஒரு 2 வீக்ஸ்க்கு கழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் உடைய டேட் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலையோட லாஸ்ட் வீக்கா இருக்கலாம் நம்மளுக்கு எதிர்பார்க்கறதுக்கு. ஸோ கவுன்சிலிங் உடைய செகண்ட் ரவுண்ட் வந்து ஆகஸ்ட்ல வந்து கண்டக்ட் பண்றதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு வந்து டிஎன் பாராமெடிக்கல் உடைய கவுன்சிலிங் நடக்கக்கூடிய நம்மளுடைய முழு விவரமும். ஸோ அப்ளிகேஷனுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து ஒரு 1 வீக் நடக்கும். ஸோ அதுக்கடுத்த செகண்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து தேர்ட் ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ எக்ஸ்பெக்டட் பண்ண டைம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த 19 டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் முடிஞ்சோடனே எப்போ இந்த ஃபார்மாடி அண்ட் டிப்ளமோ நர்சிங்க்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு ஜூன் மந்தே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மே மந்தே நம்மளுக்கு இந்த டிகிரி கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்றதுனால ஜூன் மந்தே நம்மளுக்கு ஃபார்மாடி அண்ட் டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதோடைய கவுன்சிலிங் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி அப்ளிகேஷன் வந்து மே 20க்கு மேலே ரிலீஸ் பண்ணால் கவுன்சிலிங் எப்போ நடக்கும், எப்போ வந்து நம்ம காலேஜ் போவோம் அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். ஸோ அவங்க சொன்ன மே 20ஆம் தேதிக்கு மேலே அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய டைம்லைன் எக்ஸ்பெக்டட் டைம்லைன் டேட்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எல்லா அப்ளிகேஷனையும் அப்ளை பண்ண முடியும், எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிட முடியும். அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.